வேந்தரின் இளங்கதிர் காலை செய்திகளுக்காக ரேவதி. ரவீனா, முதலில் தலைப்புச் செய்திகள். உத்தரப்பிரதேசம் உள்பட 5 மாநில சட்டப்பேரவை தேர்தல் வாக்கு எண்ணிக்கை சற்று முன் தொடங்கியது. ராமேஸ்வரத்தில் 5வது நாளாக தொடரும் போராட்டம். படுகாயமடைந்த மீனவரை நேரில் சந்தித்து மு.க. ஸ்டாலின் ஆறுதல். இலங்கை சிறைகளிலிருந்து 85 தமிழக மீனவர்கள் விடுதலை. நாளை தமிழகம் திரும்புவர் என தகவல். ரயில் பயணிகள் கட்டணம் உயர்கிறது. கணக்கு தணிக்கை வாரிய அறிக்கையை அடுத்து நடவடிக்கை. உத்தரப்பிரதேசம் உள்ளிட்ட 5 மாநில சட்டப்பேரவை தேர்தலில் பதிவான வாக்குகளை எண்ணும் பணி சற்று முன் தொடங்கியது. உத்தரப்பிரதேசம், மணிப்பூர், பஞ்சாப், உத்தரகண்ட், கோவா ஆகிய மாநில சட்டப்பேரவைகளின் பதவிக்காலம் இந்த மாதத்துடன் முடிவடைகிறது. இதனையடுத்து உத்தரப்பிரதேசத்தில் 7 கட்டமாகவும், மணிப்பூரில் 2 கட்டமாகவும், மற்ற மாநிலங்களில் ஒரே கட்டமாகவும் தேர்தல் நடத்தப்பட்டது. உத்தரப்பிரதேசத்தில் 60%, மணிப்பூரில் சாதனை அளவாக 86% வாக்குகள் பதிவாகின. இதனைத் தொடர்ந்து 5 மாநிலங்களிலும் பதிவான வாக்குகள் எண்ணும் பணி சற்று முன் தொடங்கியது. இதனிடையே உத்தரப்பிரதேசம் மற்றும் கோவா மாநிலங்களில் தொங்கு சட்டப்பேரவை அமையும் என தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்புகள் தெரிவித்துள்ளன. இந்த 2 மாநிலங்களிலும் பாரதிய ஜனதா அதிக இடங்களை பிடிக்க வாய்ப்பு உள்ளதாகவும் கருத்து கணிப்பு கூறுகிறது. பஞ்சாப் மாநிலத்தில் ஆம் ஆத்மி, காங்கிரஸ் கட்சிகள் இடையே கடும் போட்டி நிலவும் எனவும், ஆளும் சிரோமணி அகாலிதளம் பாரதிய ஜனதா கூட்டணி பின்னடைவை சந்திக்கும் எனவும் கருத்து கணிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. உத்தரகண்ட் மற்றும் மணிப்பூரில் பாரதிய ஜனதா கட்சிக்கு வெற்றி வாய்ப்பு அதிகம் உள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனிடையே 5 மாநில தேர்தல்களில் பாரதிய ஜனதாவுக்கே வெற்றி வாய்ப்பு அதிகம் என்று பாரதிய ஜனதா கட்சியினர் தெரிவித்துள்ளனர். अपनी अपनी ओपिनियन होती है. कई बार वो सही निकलते हैं, कई बार नहीं सही निकलते हैं. अलग अलग आकलन है, कुछ लोगों का आकलन है, लेकिन जो ये सारे सर्वे और सारे जो अध्ययन हैं, इससे बड़ा सर्वे जो होता है वो जनता की आवाज होती है. உத்தரப்பிரதேச மாநிலத்தில் காங்கிரஸ் சமாஜ்வாதி கூட்டணி வெற்றி பெறும் வாய்ப்பு அதிகம் இருப்பதாக அக்கூட்டணியை சேர்ந்த தலைவர்கள் தெரிவித்துள்ளனர். मैंने कल भी कहा, मैं आज भी कह रहा हूं कि समाजवादी पार्टी और गठबंधन पूर्ण बहुमत लेकर के आएगा और हमें उम्मीद है उत्तर प्रदेश के लोगों पर, उत्तर प्रदेश की जनता पर, जिसके लिए माननीय अखिलेश यादव जी ने 5 साल काम किया है, उन लोगों पे भरोसा है कि वो लोग माननीय अखिलेश यादव जी को बहुमत देंगे. இலங்கை கடற்படையால் தமிழக மீனவர் சுட்டுக் கொல்லப்பட்டதை கண்டித்து ராமேஸ்வரம் மீனவர்கள் 5வது நாளாக இன்றும் தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இலங்கை கடற்படையினர் துப்பாக்கியால் சுட்டதில் ராமேஸ்வரம் அருகே உள்ள தங்கச்சி மடத்தை சேர்ந்த மீனவர் பிரிட்ஜோ என்பவர் கடந்த 6ஆம் தேதி இரவு பலியானார். எல்லை தாண்டும் மீனவர்கள் மீது இலங்கை கடற்படை துப்பாக்கிச்சூடு நடத்தாது என மத்திய அரசிடம் இலங்கை அரசு உறுதியளித்திருந்தது. இதை மீறி இலங்கை கடற்படையினர் நடத்திய துப்பாக்கிச்சூடு மீனவர்கள் மத்தியில் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இதனால் பலியான மீனவரின் உடலை வாங்க மறுத்துவிட்ட நிலையில் உடற்கூறு ஆய்வுக்கு பின்னர் பிரிட்ஜோவின் உடல் ராமேஸ்வரம் அரசு மருத்துவமனையில் வைக்கப்பட்டுள்ளது. இதுபோன்ற சம்பவங்கள் இனிமேல் நடக்காது என மத்திய அரசு உத்தரவாதம் அளிக்க வேண்டும், துப்பாக்கிச்சூடு நடத்திய இலங்கை கடற்படையினரை கைது செய்ய வேண்டும் என்பன போன்ற கோரிக்கைகளை வலியுறுத்தி கடந்த 7ஆம் தேதி முதல் அனைத்து மீனவர்கள் சங்கங்களும் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளன. தங்கச்சிமடத்தில் கோரிக்கைகளை வலியுறுத்தி 5வது நாளாக மீனவர்களின் போராட்டம் இன்றும் தொடர்கிறது. நாளை மறுநாள் முதல் ராமநாதபுரம், நாகப்பட்டினம் உள்ளிட்ட 6 மாவட்ட மீனவர்கள் காலவரம்பற்ற வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட உள்ளனர். இதனிடையே இலங்கை கடற்படை துப்பாக்கிச் சூட்டில் படுகாயமடைந்து ராமநாதபுரம் அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் மீனவர் சாரோனை தமிழக சட்டப்பேரவை எதிர்க்கட்சித் தலைவர் மு.க. ஸ்டாலின் நேரில் சந்தித்து ஆறுதல் தெரிவித்தார். ராமேஸ்வரம் அருகே தங்கச்சிமடத்தில் நடைபெற்று வரும் மீனவர் போராட்டத்தில் மீனவர்களுக்கு ஆதரவாக அவர் கலந்து கொள்வார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இலங்கை சிறைகளிலிருந்து விடுதலை செய்யப்பட்ட தமிழக மீனவர்கள் அனைவரும் நாளை தாயகம் திரும்புவர் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ராமேஸ்வரம் மீனவர்கள் மீது இலங்கை கடற்படையினர் துப்பாக்கிச்சூடு நடத்திய சம்பவத்தால் இலங்கை அரசுக்கு கடும் எதிர்ப்பு ஏற்பட்டுள்ளது. அதனையடுத்து இலங்கை சிறைகளில் உள்ள தமிழக மீனவர்கள் 85 பேரையும் விடுதலை செய்வதாக இலங்கை அரசு அறிவித்திருந்தது.
இந்த நிலையில் இலங்கை அரசின் பரிந்துரையை அடுத்து யாழ்ப்பாணம் சிறையில் அடைக்கப்பட்டிருந்த 53 மீனவர்களை விடுதலை செய்து ஊர்காவல்துறை நீதிமன்றம் உத்தரவிட்டது. அதேபோன்று வவுனியா சிறையிலிருந்த 24 மீனவர்களையும் விடுவிப்பதாகவும் நீதிமன்றம் உத்தரவிட்டது. விடுதலை செய்யப்பட்ட 77 மீனவர்களும் இந்திய தூதரக அலுவலர்களிடம் ஒப்படைக்கப்பட்டனர். திரிகோணமலை சிறையில் அடைக்கப்பட்டிருக்கும் தமிழக மீனவர்கள் 8 பேர் இன்று விடுதலை செய்யப்படுவார்கள் என்று தெரிகிறது. இலங்கை சிறைகளிலிருந்து விடுதலையாகும் தமிழக மீனவர்கள் 85 பேரும் நாளை தாயகம் திரும்புவார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அரசியல் கட்சிகளுக்கு நன்கொடை வழங்கும் நடைமுறைகளில் ரொக்க பரிவர்த்தனையை முழுமையாக தடுக்க வேண்டும் என்று தலைமை தேர்தல் ஆணையர் நசீம் ஜைதி தெரிவித்துள்ளார். தலைமை தேர்தல் ஆணையர் நசீம் ஜைதி கருப்பு பணத்தை ஒழிக்கும் முக்கிய நடவடிக்கையாக அரசியல் கட்சிகளுக்கு வழங்கப்படும் நன்கொடைகளை மின்னணு பரிவர்த்தனை மூலம் பெற வேண்டும் என அறிவுரை கூறியுள்ளார். ரொக்கமாக நன்கொடைகளை பெறுவதை முற்றிலும் தடை செய்வது பற்றி தேர்தல் ஆணையம் பரிசீலனை செய்து வருவதாகவும் அவர் மேலும் தெரிவித்தார். பெயர் வெளியிட விரும்பாதவர்களால் வழங்கப்படும் நன்கொடைகளுக்கு கட்டுப்பாடு விதிக்கப்பட்டதற்கு பல்வேறு தரப்பினரும் வரவேற்பு தெரிவித்துள்ளதாகவும் அப்போது அவர் தெரிவித்தார். பயணிகள் கட்டணத்தை உயர்த்த வேண்டிய கட்டாயத்தில் ரயில்வே துறை உள்ளதாக மத்திய கணக்கு தணிக்கை வாரியம் கேட்டுக்கொண்டுள்ளதால் கட்டணங்கள் விரைவில் உயர்த்தப்படும் என்று தெரிகிறது. நாடாளுமன்றத்தில் ரயில்வே பற்றி ஆய்வறிக்கை ஒன்றை மத்திய கணக்கு தணிக்கை வாரியம் தாக்கல் செய்தது. ரயில்வே துறை கடுமையான நட்டத்தில் இயங்கி வருவதால் பயணிகள் கட்டணம் மற்றும் பிற கட்டணங்களால் கிடைக்கும் வருவாய் மிகவும் குறைவாக இருப்பதாக அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ரயில்வே செலவினங்களை இதன் மூலம் ஈடுகட்டுவதில் சிரமம் ஏற்பட்டு வருவதாகவும் வரவு செலவு கணக்குகளில் அதிக அளவு முறைகேடுகள் நடைபெற்றுள்ளதாகவும் கணக்கு தணிக்கை வாரியம் மேலும் கூறியுள்ளது. கடும் நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என்று அறிவுறுத்தப்பட்டிருப்பதால் பயணிகள் கட்டணம் உள்ளிட்டவை விரைவில் உயரக்கூடும் என்று தெரிகிறது. பொள்ளாச்சி அருகே தாறுமாறாக ஓடிய டேங்கர் லாரி சாலையோரம் சென்று கொண்டிருந்த இருசக்கர வாகனங்கள் மீது அடுத்தடுத்து மோதிய விபத்தில் தந்தை, மகள் உள்ளிட்ட 3 பலியாகினர். 6 பேர் படுகாயங்களோடு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். பொள்ளாச்சியில் உள்ள தனியார் பெட்ரோல் விற்பனை நிலையத்திற்கு சொந்தமான டேங்கர் லாரி கோயம்புத்தூருக்கு சென்று கொண்டிருந்தது. தேசிய நெடுஞ்சாலையில் சேரன் நகர் பகுதியில் சென்றபோது தாறுமாறாக ஓடிய டேங்கர் லாரி சாலை வளைவில் இருசக்கர வாகனங்கள் மீது அடுத்தடுத்து மோதி விபத்திற்குள்ளானது. இதில் இருசக்கர வாகனம் ஒன்றில் சென்று கொண்டிருந்த பொள்ளாச்சி சங்கம்பாலம் காலனியை சேர்ந்த சிவராஜ், அவரது மகள் நந்தினி மற்றும் மற்றொரு வாகனத்தில் சென்ற வாலிபர் ஒருவர் என 3 அதே இடத்தில் பலியாகினர். படுகாயமடைந்த ஒருவர் கோயம்புத்தூர் அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளார். படுகாயமடைந்த மேலும் 5 பேர் தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். விபத்து பற்றி வழக்கு பதிவு செய்த காவல்துறையினர் விபத்திற்கு காரணமான லாரி ஓட்டுநரை தேடி வருகின்றனர். டேங்கர் லாரியும் 2 பைக்கு மோதிக்கிட்டாங்க. இந்த மோதுனதுல 3 பேர் ஒரு லேடிஸும் 2 ஜென்ஸ் உயிரிழந்துட்டாங்க. அந்த இடத்துல அதிகமாக டேங்கர் லாரி வேகமாகவும் பைக்கு வர்றதுனால விபத்து அதிகமாக அந்த ரோடு விபத்தான பகுதியாகவே இருக்குது. அந்த ரோட்டில் வேகத்தடை அமைச்சிருந்தாங்கன்னா கண்டிப்பாக இந்த மாதிரி உயிரிழப்புகள் போகாது. ஜம்மு காஷ்மீர் மாநிலத்தின் பல்வேறு பகுதிகளில் வழக்கத்திற்கு மாறான பனிப்பொழிவால் மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது. ஜம்மு காஷ்மீர் மாநிலம் ரஜௌரி மற்றும் பூஞ்ச் மாவட்டங்களில் வழக்கத்திற்கு மாறாக கடும் பனிப்பொழிவு காணப்படுகிறது. இதனால் அங்குள்ள முக்கிய சாலைகளில் பனி படர்ந்துள்ளதால் சரக்கு வாகனங்கள் சாலையிலேயே நிறுத்தப்பட்டுள்ளன. இதனால் அத்தியாவசிய பொருட்களுக்கு கடும் தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளது. மேலும் சாலைகள் பெரும்பாலும் மூடப்பட்டுள்ளதால் மக்கள் நடந்து சென்று அன்றாட பணிகளை செய்து வருகின்றனர். और आज के फिर से 10 मार्च को बर्फबारी काफ़ी हुई है, तो फिर से ये रास्ता बंद हो गया जो यहाँ हमारे राजौरी से पुंछ डिस्ट्रिक्ट को भी कनेक्ट करता है। तो इसलिए हमारा सरकार से थोड़ा सा कुछ रिक्वेस्ट है कि यहाँ कुछ ना कुछ यहाँ पे काम किए जाए और इस सड़क को थोड़ा सा खोला जाए, बर्फ़ साफ़ की जाए ताकि लोगों को जो दिक्कतें पेश आ रही हैं तो वो दिक्कतें ना आए. அசாம் மாநிலம் குவாஹாட்டி ரயில் நிலையத்தில் தங்க பல்லியை கடத்த முயன்ற ஒருவரை கைது செய்து அவரிடமிருந்து 20 கோடி ரூபாய் மதிப்புள்ள தங்க பல்லியை காவல்துறையினர் பறிமுதல் செய்தனர். குவாஹாட்டி ரயில் நிலையத்தில் காவல்துறையினர் வழக்கமான ரோந்து பணியில் ஈடுபட்டிருந்த போது சந்தேகத்திற்கு இடமான வகையில் நின்றிருந்த இளைஞரிடம் விசாரணை நடத்தினர். அப்போது பல்லி ஒன்றை பெட்டியில் வைத்து கடத்த முயன்றது தெரியவந்தது. தங்க நிற கண்களுடன் சிவப்பு மற்றும் வெள்ளை நிற உடலுடன் இருந்த அந்த பல்லியை காவல்துறையினர் பறிமுதல் செய்தனர். சந்தை மதிப்பில் சுமார் 20 கோடி ரூபாய் விலையுள்ள அந்த பல்லியை கடத்த முயன்ற இளைஞர் கைது செய்யப்பட்டார். தங்கப்பள்ளி வனத்துறையினரிடம் ஒப்படைக்கப்பட்டது. ஆர்கே நகரில் திமுகவுக்கு ஆதரவு, இந்திய யூனியன் முஸ்லிம் லீக் அறிவிப்பு. விவரம் விளம்பர இடைவேளைக்கு பிறகு.
செய்திகள் தொடர்கின்றன. சென்னை ஆர்கே நகர் இடைத்தேர்தலில் திமுகவிற்கு ஆதரவளிக்கும் என இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கட்சியின் தேசிய தலைவர் காதர் மொஹிதீன் தெரிவித்துள்ளார். இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கட்சியின் 70வது ஆண்டு விழா மற்றும் மாநில மாநாட்டை அக்கட்சியின் தேசிய தலைவர் பேராசிரியர் காதர் மொஹிதீன் தொடங்கி வைத்தார். பின்னர் கட்சியின் 70 ஆண்டுகால வரலாற்று சாதனை கண்காட்சியையும் தொடங்கி வைத்து பார்வையிட்டார். பின்னர் செய்தியாளர்களுடன் பேசிய அவர், சிறுபான்மை நல ஆணையத்தின் உறுப்பினர்களாக இருந்த 6 பேர் பதவியை ராஜினாமா செய்ததால் இந்த ஆணையத்தை மூடும் நிலை ஏற்பட்டுள்ளதாக தெரிவித்தார். ஆர்கே நகர் இடைத்தேர்தலில் திமுகவிற்கு ஆதரவளிப்பதாகவும் அப்போது அவர் மேலும் தெரிவித்தார். ஆர்கே நகர் தொகுதியில் இந்திய முஸ்லீம் லீக் திமுக கூட்டணியில் நாங்கள் தொடர்ந்து நீடிக்கிறது உங்களுக்கு தெரியும். திமுக கூட்டணி திமுக வேட்பாளர் ஆர்கே நகர் தொகுதியில் நிறுத்தப்படும் பொழுது அவருடைய வெற்றிக்கு இந்திய முஸ்லீம் லீக் எல்லா வகையிலும் பாடுபடும் என்பதை நாங்கள் தெரிவித்திருக்கிறோம். பவானி ஆற்றின் குறுக்கே கேரள அரசு தடுப்பணை கட்டும் முயற்சியை தடுத்து நிறுத்திட மத்திய அரசு நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி நடைபெறும் போராட்டத்தில் திரளானோர் பங்கேற்க உள்ளதாக பவானி ஆற்று தடுப்பணை தடுப்புக் குழுவினர் தெரிவித்துள்ளனர். பவானி ஆற்று தடுப்பணை தடுப்புக் குழுவினர் ஈரோட்டில் செய்தியாளர்களை சந்தித்தனர். கேரள மாநிலத்தின் எல்லைப் பகுதியான வாளையாறு தேசிய நெடுஞ்சாலையில் வரும் 12ஆம் தேதி 4 மாவட்ட விவசாயிகள் மற்றும் அனைத்து கட்சியினரும் மறியலில் ஈடுபட உள்ளதாக தெரிவித்துள்ளனர். மார்ச் 12ஆம் தேதி கேரள எல்லையில் வாளையாருக்கு அருகிலே இருக்கிற கந்தேகவுண்டன் சாவடி என்ற இடத்தில் தேசிய நெடுஞ்சாலையை பல்லாயிரக்கணக்கான விவசாயிகள், பொதுமக்கள், பவானி ஆற்று பயனாளிகள் என ஒன்றிணைந்து பவானி ஆறு தடுப்பணை தடுப்பு குழு என்ற குடை அமைப்பின் மூலமாக போராட்டத்தை நடத்த இருக்கிறோம். ஆந்திராவில் செம்மரக்கட்டை கடத்தல் வழக்கில் கைது செய்யப்பட்டவர்களில் விழுப்புரம் மாவட்டம் கல்வராயன் மலையைச் சேர்ந்த 62 கூலி தொழிலாளிகளும் சிக்கியுள்ளனர். செம்மரக்கட்டை கடத்தியதாக தமிழகத்தைச் சேர்ந்த 172 பேரை ஆந்திர வனத்துறையினர் கைது செய்துள்ளனர். மனிதாபிமானமற்ற முறையில் அரை நிர்வாணமாக அவர்களை அடைத்து வைத்து வனத்துறையினர் சித்திரவதை செய்ததாக சமூக ஆர்வலர்கள் குற்றம் சாட்டி வருகின்றனர். கைது செய்யப்பட்டவர்களில் விழுப்புரம் மாவட்டம் கல்வராயன் மலையைச் சேர்ந்த கூலி தொழிலாளிகள் 62 பேரும் உள்ளனர். கல்வராயன் மலையில் போதிய வேலைவாய்ப்பு இல்லாததால் வருவாயை தேடி வேலைக்கு செல்லும் மலைவாழ் மக்கள் இதுபோன்ற வழக்குகளில் சிக்கிக் கொள்வதாக மலைவாழ் மக்கள் தெரிவித்தனர். தங்கள் கிராமத்தில் வேலைவாய்ப்பை உருவாக்கினால் வெளி மாநிலங்களுக்கு வேலை தேடி செல்வதை முழுமையாக கட்டுப்படுத்த முடியும் என கல்வராயன் மக்கள் கோரிக்கை விடுத்தனர். தூத்துக்குடி மாவட்டம் சாயர்புரம் தனியார் பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் 7ஆம் வகுப்பு மாணவியை பிரம்பால் தாக்கிய அறிவியல் ஆசிரியை மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பெற்றோர் கோரிக்கை விடுத்துள்ளனர். ஸ்ரீ வைகுண்டம் அருகே உள்ள சாயர்புரம் பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் முத்துசெல்வி என்ற மாணவி 7ஆம் வகுப்பு பயின்று வருகிறார். இம்மாணவியை அறிவியல் வீட்டுப்பாடம் எழுதவில்லை என கூறி ஆசிரியை பிரம்பால் அடித்ததாக கூறப்படுகிறது. இதனால் காயமடைந்த மாணவிக்கு தனியார் மருத்துவமனைகள் சிகிச்சை அளிக்க முன்வராத நிலையில் தூத்துக்குடி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். அங்கு மாணவிக்கு அறுவை சிகிச்சை செய்யப்பட்டுள்ளது. இதுகுறித்து மாணவியின் தாயார் அன்னலட்சுமி காவல் நிலையத்தில் புகார் தெரிவித்த நிலையில் புகாரை திரும்பப் பெறுமாறு மிரட்டல் விடுக்கப்பட்டதாக தெரிவித்தார். போலீஸில் கம்ப்ளைண்ட்லாம் கொடுத்தேங்க, ஒன்றும் செய்யலை. டீச்சர் அடித்ததுனால சிராக இருந்து பிள்ளை கையே பார்க்க முடியாது, சீல் வச்சிருக்கு. அதனால் எனக்கு ஒரு இது நடைமுறைக்கு நல்லா எடுத்து டீச்சரு மேலே ஒரு நியாயம் கேட்டு எனக்கு உண்மையிலே என் பிள்ளைக்கு நடந்த மாதிரி அடுத்த பிள்ளைக்கு வரக்கூடாது. டீச்சரு ஒரு இது ஒரு பாடமாக இருக்கட்டும், எண்ணி வச்சு ஒரு பாடமாக இருக்கட்டும் எல்லாத்துக்கும். தமிழகத்தில் பல்வேறு மாவட்டங்களில் கோடை மழை பெய்து வருவதால் மக்கள் மகிழ்ச்சியடைந்துள்ளனர். திருச்சி, மதுரை, கோயம்புத்தூர் உள்பட பல்வேறு மாவட்டங்களில் நேற்று பரவலாக மழை பெய்தது. வடகிழக்கு பருவமழை சரிவர பெய்யாத நிலையில் கோடை வெயில் ஆரம்ப நிலையிலேயே அதிகரித்து வந்தது. இந்த நிலையில் திருச்சி மாவட்டத்தை சுற்றியுள்ள பகுதிகளில் நேற்று இடியுடன் கூடிய கனமழை பெய்தது. சத்திரம் பேருந்து நிலையம், மத்திய பேருந்து நிலையம், சமயபுரம், டோல்கேட், மணச்சநல்லூர் சுற்று வட்டாரங்களில் கனமழை பெய்ததால் மக்கள் மகிழ்ச்சியடைந்துள்ளனர். இதேபோல பெரம்பலூர் மாவட்டத்தில் பல்வேறு இடங்களில் மாலையில் மேகம் சூழ்ந்த நிலையில் குளிர்ந்த காற்று வீசி வந்தது. நகர்ப்புறம், வேப்பூர், குன்னம், செட்டிக்குளம், பாடலூர், கோனேரிபாளையம் போன்ற பகுதிகளில் கனமழை பெய்தது. கனமழையினால் இப்பகுதி விவசாயிகள் மகிழ்ச்சியடைந்துள்ளனர்.
கரூர் மாவட்டத்தில் கடந்த 2 தினங்களாக இடியுடன் கூடிய கனமழை பெய்து வருவதால் குளிர்ந்த காற்று வீசி வருகிறது. விவசாயிகள், பொதுமக்கள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். கரூர் மாவட்டத்தில் விவசாயிகள் சில மாதங்களாக கால்நடைகளுக்கு தீவனம் கிடைக்காமலும் குடிநீர் கிடைக்காமலும் அவதிப்பட்டு வருகின்றனர். இந்த நிலையில் இப்பகுதியில் பெய்து வரும் கனமழையால் மக்கள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். இருந்த போதிலும் பெய்து வரும் மழைநீர் முறையாக சேகரிக்கப்படாததால் குடிநீருக்கு தட்டுப்பாடு வரும் என பொதுமக்கள் தெரிவிக்கின்றனர். 2 நாளாக நல்லா மழை பெஞ்சிட்டு இருக்கு. இந்த வெயிலுக்கு இந்த மழை கொஞ்சம் குளிர்ச்சியாக இருக்குது. ஹீட் குறைஞ்சிருக்கு. ஃபர்ஸ்ட்லாம் கொஞ்சம் ஹாப்பியாக இருப்பாங்க. இனிமேல் தண்ணி பிரச்சனை இருக்காது நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம். சேலம் மாவட்டத்தில் நேற்று பகலில் வெயில் அடித்து வந்த நிலையில் மாலையில் பல்வேறு பகுதிகளில் கனமழை பெய்தது. மாவட்டத்தின் ஒரு சில பகுதிகளில் லேசான மழையும் பெய்துள்ளது. சேலம் பேருந்து நிலையம், அஸ்தம்பட்டி, வின்சென்ட், கோரிமேடு, சூரமங்கலம் பகுதிகளில் சுமார் 1 மணி நேரம் வரை கனமழை நீடித்தது. விருதுநகர் மாவட்டத்தில் சுற்றுவட்டார பகுதிகளில் பெய்து வரும் கனமழையால் அப்பகுதியில் உள்ள விவசாய குளங்கள் நிரம்பி வருவதால் மக்கள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். குமரிக்கடல் பகுதியில் நிலை கொண்டிருந்த காற்றழுத்த தாழ்வு நிலை வலுவிழந்து மேலடுக்கு சுழற்சியாக உருவானதால் தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் கோடை மழை பெய்து வருகிறது. விருதுநகர் மாவட்டத்தில் எரிச்சத்திரம், பர்மா காலனி, அழகாபுரம், செங்குன்றாபுரம், செவலூர், அம்பேத்கர் நகர் பகுதிகளில் ஏறத்தாழ 2 மணி நேரம் இடியுடன் கூடிய கனமழை பெய்தது. இடியுடன் கூடிய நல்ல மழை பெய்ஞ்சிருக்கு. நல்லா குளங்குட்டை எல்லாம் நல்லா பெருகி நிற்கிது. மற்றது அடுத்து விவசாயத்துக்கு பண்ணுறதுக்கு நல்ல இது ஒரு மழை எடுத்துக்காட்டாக நல்ல ஒரு வரப்பிரசாதம். 2 வாரம் கழித்து நல்ல வெயில் நல்லா அடித்து நல்லா மழை பெஞ்சது எங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியை அளிக்கிறது. வேலூர் மாவட்டத்தில் விளையாட்டில் ஆர்வம் கொண்ட இளைஞர்களுக்கு போதிய பயிற்சிகள் இல்லாததால் திறமைகளை வெளிப்படுத்த முடியாமல் தவித்து வருகின்றனர். காட்பாடி அருகே லத்தேரி கிராமத்தில் உள்ள இளைஞர்கள் கல்வி தகுதியில் மட்டுமல்லாமல் விளையாட்டுத் துறையிலும் சிறந்து விளங்குகின்றனர். மாவட்ட அளவில் நடைபெற்ற போட்டிகளில் பங்கேற்று இளைஞர்கள் கோப்பைகளை வென்றுள்ளனர். விளையாட்டில் ஆர்வம் கொண்ட இளைஞர்களுக்கு பயிற்சிக்கான விளையாட்டு திடல், உடைகள், முறையான பயிற்சிகள் இல்லாததால் இந்த துறையில் பின்தங்கியுள்ளனர். அரசு தேவையான அடிப்படை வசதிகளை செய்து கொடுத்தால் பன்னாட்டு போட்டிகளில் வென்று சாதனை படைப்போம் என இளைஞர்கள் தெரிவித்துள்ளனர். நிறைய இளைஞர்கள் அப்புறம் பெண்கள் எல்லாருமே எல்லா விளையாட்டிலும் சிறந்து விளங்குறாங்க. விளையாடுறதுக்குன்ட்டு அடிப்படையான ஒரு சின்ன வசதியான கிரவுண்ட் இல்லை. எங்களுக்கு லத்தேரி பஞ்சாயத்துலேருந்து வர பண்ட்ஸ் எங்கள் கிராமத்துக்கு சேர்றதில்லை. அது எங்களுக்கு சேர்ந்தா போதும். விளையாடுறதுக்கான ஒரு கிரவுண்ட் இருந்தால் போதுங்க. நாங்களும் நிறைய சாதனை பண்ணுவோங்க. கிக் பாக்ஸிங் விளையாடிருக்கேன். டிஸ்ட்ரிக்ட் லெவலில் விளையாடிருக்கேன். நான் ஸ்டேட் போகணுன்னு எனக்கு ஆசை. எங்கள் ஊரில் கிரவுண்ட் வசதியும் எங்களுக்கு யூனிஃபார்மும் எதுவுமே கிடையாது. அது கவர்மெண்ட் எங்களுக்கு செய்யணும்னு சொல்லிட்டு நான் கேட்டுக்கிறோம். எங்களுக்கு இந்தியாவுக்காக விளையாடணும்னு ஆசை இருக்குது. ஆனால் விளையாடுற அளவுக்கு எங்களுக்கு திறமையும் இருக்குது. எங்களுக்கு அதை செய்ய வேண்டியது கூட்டின்னு போக ஆள் இல்லை. கோயம்புத்தூர் மாவட்டம் மேட்டுப்பாளையத்தை அடுத்த தேக்கம்பட்டியில் கடந்த 1 மாத காலமாக நடைபெற்று வந்த கோவில் யானைகள் புத்துணர்வு முகாம் நேற்றுடன் நிறைவு பெற்றது. இது பற்றிய விரிவான தகவல்களை தருகிறார் நமது செய்தியாளர் சதீஷ்குமார். கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையம் தேக்கம்பட்டியில் யானைகளுக்கான சிறப்பு நலவாழ்வு முகாம் ஆண்டுதோறும் நடைபெற்று வருகிறது. இந்த ஆண்டிற்கான முகாம் கடந்த பிப்ரவரி மாதம் 9ஆம் தேதி துவங்கி தொடர்ந்து 30 நாட்கள் நடைபெற்றது. இதில் தமிழகம், புதுச்சேரியைச் சேர்ந்த 33 யானைகள் கலந்து கொண்டன. இந்த முகாமில் யானைகளுக்கு சிறந்த உணவுகள், பசுந்தீவனம் மற்றும் மருத்துவங்கள் போன்றவை தொடர்ந்து அளிக்கப்பட்டு கண்காணிக்கப்பட்டு வந்தது. நிறைவேறக்கூடிய இந்த முகாமில் யானைகளுக்கு சிறப்பு அலங்காரங்கள் செய்து ஊட்டமிகு உணவுகள் வழங்கப்பட்டு மேலும் பாகன்களுக்கும் யானைகளை தொடர்ந்து கண்காணிப்பதற்கான பராமரிப்பு முறைகளையும் அளிக்கப்பட்டது. இதே பராமரிப்பு இப்போ அந்தந்த கோயிலில் அந்தந்த யானைகளுக்கு நடத்தினா இன்னும் அந்த யானைகளுக்கு இன்னும் ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க. இது இங்கிருந்து போனதுக்கப்புறம் இந்த பராமரிப்பு அங்கே இருக்குமாங்கிறது சந்தேகமாக இருக்கு. வேந்தர் செய்திகளுக்காக மேட்டுப்பாளையம் தேக்கம்பட்டியிலிருந்து ரா சதீஷ்குமார். தேவார மூவராலும் பாடல் பெற்ற தலமான திருமழபாடி வைத்தியநாத சுவாமி திருக்கோவிலில் நடைபெற்ற மாசிமக தேரோட்ட விழாவில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டனர். அரியலூர் திருமழபாடி அருள்மிகு வைத்தியநாத சுவாமி திருக்கோவில் 1000 ஆண்டுகள் பழமை வாய்ந்ததாகும். சந்திரனுக்கு வெட்பு நோயை போக்கியதால் இறைவன் வைத்தியநாதர் என அழைக்கப்படுகின்றார். இந்த கோவிலில் மாசிமக திருவிழா கடந்த 2ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கியது. இந்த விழாவின் முக்கிய நிகழ்ச்சியான தேரோட்டம் நேற்று நடைபெற்றது. இதில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு தேரினை வடம் பிடித்து இழுத்தனர். தேரோட்ட விழாவிற்காக விரிவான ஏற்பாடுகளை இந்த அறநிலையத்துறை செய்திருந்தது.
12 வருஷமாக இங்கே தான் வரோம். அரியலூர் மாவட்டத்தில் இருக்கிற இந்த திருமலாப்பாடி கோயிலில் வந்து தேர்லேருந்து 26வது நாள் வந்து நந்திகேஸ்வரர் கல்யாணம். இங்கே நந்தி கல்யாணம் முந்தி கல்யாணங்கிற மாதிரி. அதனால் நீங்கள் எல்லாரும் கண்டிப்பாக நந்திகேஸ்வரர் கல்யாணத்துக்கு வந்து அருள் பெறும்படி கேட்டுக்கொள்கிறோம். சிவகங்கை அருகே உள்ள சோழபுரத்தில் உள்ள வடகரை காளியம்மன் கோவில் நடைபெற்ற மாசி களரி மகா உற்சவத்தில் திரளான பக்தர்கள் பூக்குழி இறங்கி நேர்த்திக் கடன்களை செலுத்தினர். 100 ஆண்டுகள் பழமையான காளியம்மன் கோவிலில் மாசி களரி மகா உற்சவம் கடந்த மாதம் 24ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கியது. விழாவில் நேற்று காலை திரளான பக்தர்கள் பால்குடம் மற்றும் அக்னி சட்டி ஏந்தி வந்து கோவிலை வலம் வந்தனர். நேற்றிரவு நடைபெற்ற பூக்குழி இறங்கும் நிகழ்வில் சிறியவர்கள் முதல் பெரியவர்கள் வரை திரளானோர் கரகம் எடுத்தும் அலகு குத்தியும் நேர்த்தி கடன்களை செலுத்தினர். சிவகங்கை மாவட்டத்தின் பல பகுதிகளிலிருந்தும் திரளாக வந்திருந்த பக்தர்கள் விழாவில் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். வருடங்களுக்கு முன்பாக எழுந்தருளியில் இந்த கோயிலில் பல ஊர்களிலிருந்து பல உலகில் எந்த மூலையில் இருந்தாலும் பக்த கோடிகள் இங்கு வந்து அவங்களுடைய வேண்டுதலை நிறைவேற்றுவதற்காக இந்த கோயில் பிரசித்தி பெற்றது. அம்மன் வடகரையிலிருந்து தென்கரையில் எழுந்திருந்து கோடிகள் ஒவ்வொரு வருஷமும் தன்னுடைய நேர்த்திக்கடனை வேண்டுதலை நிறைவேற்றின சாமிக்காக காணிக்கை செலுத்துவதற்காக இங்கு கூடியிருக்கிறார்கள். ஏமன் அரசு படையினர் விமான தாக்குதல், கிளர்ச்சியாளர்கள் 6 பேர், மக்களில் 20 பேரும் பலி. விவரம் விளம்பர இடைவேளைக்கு பிறகு. செய்திகள் தொடர்கின்றன. இனி அயலக செய்திகள். ஏமன் நாட்டின் கோகா பகுதியில் நடத்தப்பட்ட விமான தாக்குதலில் 6 கிளர்ச்சியாளர்களும் பொதுமக்களில் 20 பேரும் கொல்லப்பட்டதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. கோகாவின் செங்கடல் துறைமுக பகுதியில் கிளர்ச்சியாளர்கள் பதுங்கியிருப்பது தெரியவந்ததை அடுத்து அப்பகுதியில் வான்வழி தாக்குதல் நடத்த ஏமன் அரசு திட்டமிட்டது. தகவல் அறிந்த கிளர்ச்சியாளர்கள் அருகிலிருந்த சந்தை பகுதிக்குள் நுழைந்ததால் அங்கு தாக்குதல் நடத்தப்பட்டதில் கிளர்ச்சியாளர்கள் 6 பேரும் மக்களில் 20 பேரும் கொல்லப்பட்டனர். இந்த தாக்குதலில் படுகாயமடைந்த மேலும் பலரின் நிலைமை கவலைக்கிடமாக உள்ளதால் பலி எண்ணிக்கை மேலும் அதிகரிக்கும் என்று ராணுவ அலுவலர்கள் தெரிவித்துள்ளனர். ஆல் இங்கிலாந்து பேட்மிண்டன் போட்டியின் காலிறுதியில் இந்தியாவின் PV சிந்து தோல்வியடைந்துள்ளார். பிரிட்டனின் பர்மிங்ஹாம் நகரில் நடைபெற்ற காலிறுதிப் போட்டியில் இந்தியாவின் PV சிந்து சீன தைபேயின் டாய் ஸ்விங்குடன் விளையாடினார். பரபரப்பாக நடைபெற்ற இந்த போட்டியில் சீன தைபே வீராங்கனை 21-14, 21-10 என்ற நேர் செட்களில் வெற்றி பெற்றார். இந்த தோல்வியை அடுத்து ஆல் இங்கிலாந்து பேட்மிண்டன் தொடரிலிருந்து PV சிந்து வெளியேறினார். பன்னாட்டு கிரிக்கெட் கவுன்சில் வெளியிட்டுள்ள பேட்ஸ்மேன் தரவரிசையில் தென்னாப்பிரிக்க வீரர் டி வில்லியர்ஸ் முதல் இடத்திற்கு முன்னேறியுள்ளார். 3வது இடத்தை இந்திய அணியின் கேப்டன் விராட் கோலி தக்க வைத்துக் கொண்டுள்ளார். கிரிக்கெட் பேட்ஸ்மேன்களுக்கான தரவரிசை பட்டியலை ICC வெளியிட்டுள்ளது. அதன்படி தென்னாப்பிரிக்க வீரர் டி வில்லியர்ஸ் 875 புள்ளிகளுடன் முதல் இடத்தில் உள்ளார். இதற்கு முன்பு முதல் இடத்தில் இருந்த ஆஸ்திரேலிய வீரர் வார்னர் 4 புள்ளிகள் பின்தங்கியதை அடுத்து 2ஆம் இடத்திற்கு சரிந்தார். இந்திய அணி கேப்டன் விராட் கோலி 3வது இடத்தை தக்க வைத்துக் கொண்டுள்ளார். ரோஹித் சர்மா 12வது இடத்திலும் இந்திய அணியின் முன்னாள் கேப்டன் தோனி 13வது இடத்திலும் உள்ளனர். இந்தியாவுக்கு எதிரான அடுத்த 2 டெஸ்ட் போட்டிகளிலும் ஆஸ்திரேலிய வீரர் மிச்சல் ஸ்டார்க் விளையாட மாட்டார் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்தியா வந்திருக்கும் ஆஸ்திரேலிய கிரிக்கெட் அணி 4 போட்டிகள் கொண்ட டெஸ்ட் தொடரில் விளையாடி வருகிறது. முதல் போட்டியில் ஆஸ்திரேலிய அணி வெற்றி பெற்ற நிலையில் 2வது போட்டியில் இந்தியா வெற்றி பெற்றது. இந்த நிலையில் போட்டியின் போது காயமடைந்த ஆஸ்திரேலிய அணி வீரர் மிச்சல் ஸ்டார்க் அடுத்த 2 டெஸ்ட் போட்டிகளிலும் விளையாட மாட்டார் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. ஸ்டார்க் அணியில் இல்லாதது அடுத்த 2 போட்டிகளிலும் ஆஸ்திரேலிய அணிக்கு பெரும் பாதிப்பை ஏற்படுத்தும் என்று முன்னாள் அணித்தலைவர் மைக்கேல் கிளார்க் தெரிவித்துள்ளார்.
மீண்டும் தலைப்புச் செய்திகள். உத்தரப்பிரதேசம் உள்பட 5 மாநில சட்டப்பேரவை தேர்தல் வாக்கு எண்ணிக்கை சற்று முன் தொடங்கியது. ராமேஸ்வரத்தில் 5வது நாளாக தொடரும் போராட்டம். படுகாயமடைந்த மீனவரை நேரில் சந்தித்து மு.க. ஸ்டாலின் ஆறுதல். இலங்கை சிறைகளிலிருந்து 85 தமிழக மீனவர்கள் விடுதலை. நாளை தமிழகம் திரும்புவர் என தகவல். ரயில் பயணிகள் கட்டணம் உயர்கிறது. கணக்கு தணிக்கை வாரிய அறிக்கையை அடுத்து நடவடிக்கை. இத்துடன் வேந்தரின் இளங்கதிர் காலை செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் பகல் 1:30 மணிக்கு உச்சிவேளை பகல் செய்திகளில் சந்திப்போம். வணக்கம்.